بسم الله الرحمن الرحيم الحاقة ما الحاقة وما أدراك ما الحاقة كذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية سخرها عليهم 7 ليال و8 أيام حسوما فترى القوم فيها صرعى كأنهم أعجاز نخل خاوية فهل ترى لهم من باقية وجاء فرعون ومن قبله والمؤتفكات بالخاطئة فعصوا رسول ربهم فأخذهم أخذة رابية إنا لما طغى الماء حملناكم في الجارية لنجعلها لكم تذكرة وتعيها أذن واعية فإذا نفخ في الصور نفخة واحدة وحملت الأرض والجبال فدكتا دكة واحدة فيومئذ وقعت الواقعة وانشقت السماء فهي يومئذ واهية والملك على أرجائها ويحمل عرش ربك فوقهم يومئذ 8 يومئذ تعرضون لا تخفى منكم خافية. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானினுடைய இந்த தொடர் பயானிலே இன்றைய தினத்தில் நபிமார்களினுடைய வரலாறுகள் தரும் படிப்பினை என்ற தலைப்பில் நாங்கள் அல் குர்ஆனில் கூறப்பட்ட நபிமார்களின் வரலாறுகளை நோக்குவோம். குர்ஆனுடைய மாதம், குர்ஆனை விளங்க வேண்டிய கடமை, இந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட விடயங்களிலிருந்து நாம் எடுக்கின்ற படிப்பினை, அதன் தொடரிலே அல்லாஹு தஆலா சூரத்துல் யூசுப் 111வது வசனத்தில் கூறுகிறான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்தன் லிஉலில் அல்பாப், இப்ரத்துல் லிஉலில் அல்பாப். அவர்களினுடைய வரலாறுகளிலே அறிவுடையவர்களுக்கு படிப்பினை இருக்கின்றது. மா கான ஹதீஸை யுஃப்தரா, அது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்தியாக இல்லை. வலாக்கின் தஸ்தீக் அல்லதி பைன யதைஹி,
என்றாலும் அல்லாஹ்வின் முன்னிலையில் அது உண்மைப்படுத்தப்பட்ட செய்தியாகும். அன்பிற்குரிய சகோதரர்களே, நபிமார்களுடைய வரலாறுகள் அது அறிவுடையவர்களுக்கு படிப்பினை தரும் என்று கூறுகிறான். இங்கே அறிவுடையவர்கள் உண்மையான விசுவாசிகள். நாங்கள் நபிமார்களின் வரலாறுகளை படிப்பினை கண்ணோட்டத்தோடு பார்ப்பது ரொம்ப குறையே. இந்த ரமலானுடைய காலகட்டத்தில் அவற்றை கொண்டு எங்களுடைய வாழ்க்கையில் சில மாறுதல்களை, ஈமானிய புத்துணர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்காக அதனை மீட்டி பார்ப்போம். நபிமார்களை அல்லாஹு தஆலா வித்தியாசமான முறையிலே நபிமார்களை அனுப்பி வைத்திருக்கிறான். அதாவது சிலர் ஏழைகள், சிலர் வசதிக்காரர்கள், சிலர் கடுமையாக நோய்வாய்ப்பட்டவர்கள், சிலர் கடுமையாக சித்திரவதைப்படுத்தப்பட்டவர்கள், இப்படி ஒவ்வொரு வகையாக நபிமார்கள் இருந்தார்கள். அல்லாஹ்வினுடைய பிரச்சார பணியை மக்கள் மத்தியிலே அவர்கள் எடுத்துச் சொல்கின்ற கட்டத்தில் அவர்கள் அந்த இஸ்லாத்தின் விரோதிகளால் சோதிக்கப்பட்டது ஒரு புறம், அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் பல இன்னல்களுக்கு ஆளானார்கள். அதனால் அந்த காவிர்கள் கேட்கக்கூடிய ஒரு காரணம் இருந்தது. இவர் இறைவனுடைய தூதராக இருந்தால் இவருக்கு பெரும் தோட்டந்துறவுகள் இருக்க வேண்டுமே, என்று ஒரு செல்வந்தராக இருக்க வேண்டுமே, இவர் ரொம்ப பெரிய ஏழையாக இருக்கிறாரே, எம்மை போன்ற சாதாரண மனிதராக இருக்கிறாரே என்றெல்லாம் கேள்வி எழுப்பி குத்தி கதைப்பதற்கு காரணமாக இருந்தது. அந்த நிலையிலும் அவர்களை இவர் இறைவனுடைய தூதர்தான் என்று ஏற்றுக்கொண்டவர்கள் மூமின்கள். இந்த அடிப்படையில் மிக பெரும் சோதனைகளுக்குள்ளான நபிமார்களில் அல்லாஹு தஆலா சிலரை சொல்லுகின்றான். அவர்களை பற்றி சொல்வதற்கு முன் குர்ஆனில் அல்லாஹு தஆலா உலக வாழ்க்கை என்பது மனிதனுக்குரிய சோதனை களம் என்பதை பல வசனங்களில் சொல்லுகிறான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலநபுலுவன்னக்கும் பிஷைஇன், நிச்சயமாக நாம் உங்களை பயம், பசி, பொருளாதார குறைவு, உயிர் சேதம், பழங்களுடைய சேதம், இவ்வாறானதை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம். அதில் கொஞ்சம் தந்து சோதிப்போம். மொத்த சொத்தை அளித்து அல்ல, கொஞ்சம் பிடித்தும் சோதிப்போம். மொத்த சொத்தையும் அளிப்பான், அது வேறு விடயம். அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமாகவும் எடுத்து சோதிப்பான். இது உலக வாழ்க்கையில் உள்ள விடயம். இதிலே அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருந்த நபிமார்கள் அவர்கள் விதிவிலக்கல்ல. இதை நாம் பேசுகின்ற போது இதில் ஒரு பின்னணி இருக்கின்றது, நல்லா விளங்க வேண்டும். இந்த பயானை கேட்கக்கூடிய வீட்டில் உள்ள பெண்கள், அதே மாதிரி ஆங்காங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் சற்று கவனத்தில் எடுக்க வேண்டும். எதை என்றால் நாம் பின்னர் சொல்லக்கூடிய விடயத்தை. இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை களம். இதில் நபிமார்கள் விதிவிலக்கல்ல. நபிமார்கள் யார்? அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்றவர்கள், இறைவனுடைய தொடர்பு கொண்டவர்கள், அல்லாஹ்விடமிருந்து உதவியை பெற பிரார்த்தித்தால் ஏற்றுக்கொள்ளப்படுபவர்கள். அவ்வாறாக இருந்தும் அவர்கள் மனிதர்கள். அவர்கள் மனிதர்கள் என்பதால் அவர்களுக்கும் அல்லாஹ் சோதனையை கொடுத்தான். அந்த சோதனையில் அவர்கள் பல காலம், பல வருடங்கள், நீண்ட காலம் உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்கள் ரொம்ப ரொம்ப சோதிக்கப்பட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏன் தெரியுமா இதை ஆரம்பத்தில் சொல்கிறேன்? எங்களுக்கு வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் இருக்கிறது. பொருளாதார சிக்கல், எந்த தொழிலை எடுத்தாலும் லாஸ்ட். ஒரு முறை வயல் செய்தோம் லாஸ்ட், இரண்டாம் முறை வயல் செய்தோம் லாஸ்ட், மூணாம் முறை வயல் செய்தோம்
நஷ்டம், தொடர்ச்சியாக நஷ்டப்படுகிறோம். ஜகாத்து கொடுக்கிறோம், ஆனால் நஷ்டம் பெறுகிறது. 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 4 வருடம் நாங்கள் நஷ்டாய் கொண்டு போகிறோம். எங்களுடைய மனம் சஞ்சலப்படுகிறது. சில வேளை அல்லாஹ் இருக்கிறானா என்று கூட சிலர் அப்படியே கேள்வி கேட்டுருவார்கள். சிலர், என்னடா நாம் இவ்வளவு செய்தும் அல்லாஹ் நம்மளை ஏற்கவில்லையா என்று, அப்படியே இவ்வளவு பேணுதலாக இருந்தும் நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்று இதற்கு புற ஒரு பேணுதலும் பார்ப்பதில்லை. மற்றவனை போன்று வட்டிக்கு வாங்குவோம் என்று வாங்கி விடுகிறார்கள். 1 வருடம் 2 வருடம் பார்ப்பார்கள், ஆனால் பொறுக்க முடியவில்லை. அவருடைய மனைவியை சீர்படுத்துவார்கள், மனைவி தாங்க மாட்டாள், அவள் கேட்க மாட்டாள். நீங்களும் உங்களுடைய மார்க்கமும் நீங்கள் இப்படித்தான் சொல்லிக் கொண்டிருங்கள், நமது குமர்கள் இப்படியே கிளவியாகட்டும் என்று மனைவி சொல்லிவிடுவாள். ஆனால் இவர் என்ன செய்வார்? அவசரப்பட்டு விடுவார். அதை அல்லாஹு தாலாவே அவனுடைய திருமறையிலே அல்லாஹு தாலா ஒரு வசனத்தில் சொல்கிறான். எவ்வளவு அழகாக சொல்கிறான் பாருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே, ஏ ஈமான் கொண்டவர்களே, இன்னமின் அஸ்வாஜிக்கும் வௌலாதிக்கும் அதுவல்லக்கும், உங்களுடைய மனைவியர்கள், உங்களுடைய பிள்ளைகளிலே உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள். உங்களுடைய மனைவியர்கள், ஈமான் கொண்டவர்களை அழைக்கிறான். ஈமான் கொண்டவர்கள் காவிர்களை திருமணம் செய்ய இயலாது. அப்படி என்றால் ஈமான் கொண்டவன் திருமணம் செய்துள்ள மனைவியும் ஒரு மூமினாகத்தான் இருப்பாள், கலிமா சொன்னவளாகத்தான் இருப்பாள். அப்ப கலிமா சொன்ன ஒரு மூமினான ஒரு ஆணுக்கு மனைவியா இருக்கிற அந்த மனைவியை பற்றி அல்லாஹ் கூறுகின்ற போது என்ன கூறுகிறான்? உங்களுடைய மனைவியரிலேயும் உங்களுடைய பிள்ளைகளிலேயும் உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள். அதனால் ஃபஹ்தரூஹும், அவர்களை பயந்து நடந்து கொள்ளுங்கள். எவ்வளவு அழகாக சொல்லுகிறான். இங்க விரோதி என்பது யார்? ஒரு மூமினுக்கு விரோதி, ஒரு மூமின் பார்வையில் விரோதி என்பவன் அல்லாஹ்வின் சட்டத்துக்கு, சட்டப்படி நடப்பதற்கு தடையாக இருக்கின்ற அனைவரும் விரோதிகள். ஹலாலான முறையில் சம்பாத்தியம் செய்ய வேண்டும் என்று மூமின் விரும்புவான். ஆனால் மனைவி அதை தடுப்பாள். ஏன் தடுப்பாள்? நீங்கள் இப்படி ஹலால் பார்த்தால் இப்படியே இந்த புச்சுக்குடியில் தான் இருக்க வேண்டும் என்று அவள் சொல்வாள். அடிக்கடி சுரண்டுவாள். கொஞ்சம் 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 பாருங்கள், அவளை பாருங்கள், இவளை பாருங்கள், அவள மாப்பிளையை பாருங்கள், இவள மாப்பிளையை பாருங்கள் சுரண்டிக்கிருப்பாள். அதனால் இவர் என்ன செய்வார்? அல்லாஹ்வின் சட்டத்துக்கு மாறு செய்ய தொடங்குவார், மனைவியினுடைய தொந்தரவு தாங்க முடியாமல். அதே மாதிரி தான் பிள்ளைகள் என்ன செய்கிறார்? நமது காலத்தில் அல்லாஹ்வின் விரோதிகளாக மாறுகிறார்கள். அதாவது தகப்பன் ஈமானோடு நடக்க விரும்பினாலும் பிள்ளைகள் விடமாட்டார்கள். பிள்ளைகள் காலத்தின் கோலத்தை பார்த்து ஒவ்வொருவரையும் உதாரணம் காட்டி காட்டி, பாருங்கள் அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், இவர் இப்படி இருக்கிறார்கள், நான் இவ்வாறு செய்தால் குத்தமா, எனக்கும் கொஞ்சம் வழிவகுத்து தாருங்கள் என்பார். அதனால் அந்த பிள்ளை, பெண்கள் கூட இன்று நாசமாகி போகிறார்கள். பெண் பிள்ளைகள் பக்குவமாக அல்லாஹ்வின் சட்டப்படி வளர்க்கப்பட்ட பெண் கடைசி ஆடவர்களோடு கைகோர்த்து ஆண்களோடு குதூகலித்து வாழக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆங்காங்கே ஆடவர்களோடு சுத்தித் திரிகிறாள். அவளுடைய தகப்பனருக்கு உடன்பாடில்லை, ஆனால் தாய் உடன்பாடாக இருக்கிறாள். நமது பிள்ளை என்ன அப்படி தப்பா நடந்துருமா என்று கேட்கிறாள். அவள் அப்படி நல்லா படிக்கட்டுமே என்று அப்படி அவளை தனியே அனுப்பிவிடுகிறார்கள். அவள் அங்கே ஆடவர்களோடு சங்கமமாகிறாள். நடக்கின்ற விபரீதம் எதுவோ? பிள்ளைகள் விரோதிகளாக இருக்கிறார்கள், அல்லாஹ்வின் சட்டத்துக்கு விரோதிகளாக இருக்கிறார்கள். இது மாதிரி தான் ஆண் பிள்ளைகள். குடும்ப நிலை ரொம்ப கஷ்டம். ஹலாலாக சம்பாதிக்க வேண்டும் என்று விரும்புவார் தகப்பன், அதற்குள் வாழ்க்கையை ஓட்ட விரும்புவார். ஆனால் ஆண் பிள்ளைகள் மற்றவர்களை போன்ற தானும் இருக்க வேண்டும் விரும்புவார்கள். அதனால் பல ஹராமான தொழிலின் பக்கம் போவார்கள். அப்படி செய்யணும், இப்படி செய்யணும் என்பார்கள். தன் தாயை நிர்பந்திப்பார்கள். அதற்கு கணக்க காசு தேவைப்படும், பல லட்சம் தேவைப்படும் அவன் போகின்ற தொழிலுக்கு. அதனால் தகப்பனை அந்த தாய் வற்புறுத்துவாள். நமது மகன் நல்லா படித்து நல்லாளாக வேண்டும் என்று மகன் விரும்புகிறான். நீங்கள் இப்படியே ஹலால் ஹலால் பார்த்துக் கொண்டிருந்தால் எப்போது நல்ல பிள்ளையாவது, நல்ல முன்னுதாரணமா மற்றவரை போன்று வருவதென்று அவள் சுட்டி காட்டுவாள். அப்போது தகப்பன் பண வசதி கருதி, பண வசதி தேவைப்பட்டு வட்டிக்கு வாங்குவான். சொத்தை அப்படி எங்கேயாவது கொண்டு வைத்து வட்டிக்கு வாங்கி, இதோ நீ படி என்று பல லட்சம் ரூபாய் கொடுப்பான்.
இறைவன் தந்ததை கொண்டு பொருந்திக் கொண்டு ஹலாலான முறையில் முன்னேறுவோம் என்று யோசிக்க மாட்டார்கள். ஒரு ஆண் விரும்பினாலும் அவனுடைய மனைவி விரும்ப மாட்டாள். பெரும்பாலும் பெண்கள் தான் இந்த சமுதாயத்தில் ஆண்கள் பழுதாவதற்கு காரணம். அதை நான் சொல்லவில்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மா தரக்து பாதி ஃபித்னதன் அலர்ர அலர் ரிஜாலி மினன் நிசா. எனக்கு பின் ஆண்களுக்கு ரொம்ப தீங்கான ஒன்றாக பெண்களை விட வேறொன்றை நாம் விட்டு செல்லவில்லை என்றார்கள். அதனால் பெண்களாக இருக்கக்கூடிய இந்த தாய் குலம், அதே மாதிரி இந்த மகள்கள் குலம், அவர்கள் ஒரு ஆண் ஈமானின்படி நடப்பதற்கு தடையாக இருக்கிறான். அன்பிற்குரிய சகோதரி, எனவேதான் அல்லாஹு தஆலா சொன்னான், உங்களுடைய மனைவியர்களிலே உங்களுடைய பிள்ளைகளிலே உங்களுக்கு விரோதிகள் இருக்கிறார்கள், நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அவர்களை நீங்கள் மன்னித்தால், அவர்களின் குற்றத்தை பொறுத்தால் அல்லாஹ்வும் மன்னிக்க போதுமானவன். உங்களின் சொத்துகளும் உங்களின் பிள்ளைகளும் சோதனை. அல்லாஹ்விடத்திலே மகத்துவமிக்க கூலி இருக்கிறது. ஃபத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், முடியுமான வரை அல்லாஹ்வை நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அவன் சொன்னதை செவிமடுங்கள் என்று எங்களுக்கு படைத்த ரப்பு அறிவுரை பகர்கிறான். அல்லாஹ் ரசூலுடைய சொல்லுக்கு கட்டுப்பட வேண்டும். தாய் தந்தையர், அதாவது மனைவி சொல்லுகிறார் என்று இறை சட்டத்துக்கு மாறு செய்து அல்லாஹ்வின் விரோதியாக ஆகிவிடக்கூடாது. அன்பிற்குரிய சகோதரே, இந்த உலகம் ஒரு சோதனை களம். இதிலே நபிமார்கள் மட்டும் விதிவிலக்கல்ல. ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த சமுதாயத்திலே நாம் இலங்கை மட்டுமல்ல, இந்தியாவிலேயும் எடுத்து நோக்கலாம். முஸ்லிம்கள் அதிகமானவர்கள் இறந்துவிட்ட நல்ல அடியார்கள் கபரிலே இருக்கிறார்களே, அவர்களிடம் போய் தங்களுடைய தேவைகளை கேட்கிறார்கள், தங்கள் கஷ்டங்கள் நீங்க உதவி தேடுகிறார்கள். ஒரு அவுலியாவிடம் சென்று அவருக்கு ₹1 காணிக்கை போட்டு எங்களுடைய கஷ்டத்தை நீக்கித்தாருங்கள் என்று கேட்கிறார்கள். கஷ்டம் இருப்பதால் அது ஒரு சோதனை கேட்கிறார்கள். பிள்ளை இல்லை என்றால் அவரிடம் போய் பிள்ளை கேட்கிறார்கள். குறிப்பாக இன்ன வலியுல்லா பிள்ளையை தருவார், அவருக்கு உப்பை கட்டினால் என்று பிள்ளைக்கென்று ஒரு வலியுல்லா, மலைக்கு என்று வலியுல்லா, அதாவது இப்படி ஒவ்வொரு தேவைக்கு ஒவ்வொரு வலியுல்லாவை நிர்ணயம் செய்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறது சமுதாயம். மக்களுடைய எண்ணப்பாடு என்ன? இவர்கள் நல்லடியார்கள் நினைத்தால் செய்துவிடலாம், நல்லடியார்கள் நினைத்தால் உலகத்திலும் சாதிப்பார்கள், மறுமையில் மௌத்தான பின்னரும் சாதிக்க சக்தி பெற்றவர்கள். அதனால் நாம் அவர்களிடம் நம்ம தேவைகளை முன்வைத்தால் அவர்கள் நிறைவு செய்து தருவார்கள் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே மனிதர்கள் என்ற அடிப்படையில் நபிமார்களும் இறைவனின் சோதனைக்கு உட்பட்டார்கள். எந்த அளவுக்கென்றால், நபிமார்கள் அவுலியாக்களை விட உயர்ந்தவர்கள். நாங்கள் பொதுவாக அவுலியாக்கள் என்று சொல்வது, அல்லாஹ்வுடைய நேசம் பெற்ற எல்லோரும் அவுலியாக்கள் தான், அது வேறு விடயம். பரிபாஷையிலே, ஊர் வழக்கிலே அவுலியாக்கள் என்றால் யாரு? நபிமார்கள் இல்லாத நல்ல மனிதர்கள். நபிமார்கள் இல்லாத நல்ல மனிதர்கள், அவர்களை விட பல 100 மடங்கு உத்தமமானவர்கள் நபிமார்கள். அல்லாஹ் அந்த நபிமார்களையே மனிதனுடைய அந்த சோதனை, மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளிலிருந்து விதிவிலக்காக ஆக்கவில்லை. ஒன்று. இரண்டாவது, அந்த நபிமார்களினாலேயே தமக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை தாம் நினைத்த நேரத்தில் போக்க முடியாமல் இருந்தது. அவர்கள் நினைத்தால் அவருடைய கஷ்டத்தை போக்கிவிடலாம் என்கிற நிலை கிடையாது. அதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இதை நாங்கள் பார்த்து சில படிப்பினைகளை பெறுவோம். குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா பல நபிமார்களை பற்றி சொன்னான். அதிலே ஒருவர் யாரு? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சூரத்துல் அம்பியா 83, 84 சொல்கிறான். வஅய்யூப இத் நாதா ரப்பஹு, அய்யூப் என்பவரை நீ ஞாபகப்படுத்தி, அவர் தன் ரப்பிடத்திலே பிரார்த்திக்கின்றார், அழைக்கின்றார். அன்னி மஸ்ஸனிய லுர்ரு, எனக்கு ரொம்ப தீங்கு ஏற்பட்டு விட்டது, கஷ்டம் தீங்கு ஏற்பட்டு விட்டது. வஅந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ அருளாளர்கள்
அருளாளர்களுக்கெல்லாம் மேலான அருளாளன் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறார். அவருக்கு நாம் விடையளித்தோம், அவருக்கு ஏற்பட்ட தீங்கை போக்கினோம் என்று அதிலே சொல்கிறார். அதே நேரம் இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், வذ்குர் அப்தனா அய்யூப், எங்களுடைய அடியான் அய்யூபை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். அவர் தன் ரப்பினிடத்திலே பிரார்த்திக்கின்ற போது ஷைத்தான் வருத்தத்தை கஷ்டத்தை கொண்டும் வேதனையை கொண்டும் என்னை தீண்டி விட்டான். ஷைத்தான் வேதனையை கொண்டும் கஷ்டத்தை கொண்டும் தீண்டி விட்டான் என்று அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இறைவனிடம் முறைப்பட்டார். அதை ஞாபகப்படுத்தி இங்க அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பட்ட சோதனை என்ன? ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் அது என்ன என்று வரவில்லை. குர்ஆனிலேயும் அந்த கஷ்டம் என்ன என்று தெளிவாக வரவில்லை. ஆனால் எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு கதை இருக்கிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பட்ட கஷ்டம் என்னவென்றால், சுமார் 18 வருட காலம் அவருக்கு உடம்பிலே ஒரு நோய் ஏற்பட்டு உடம்பை புழுக்கள் திண்டது. எந்த அளவுக்கு புழுக்கள் திண்டது என்றால், அவருடைய உடம்பிலே அவருடைய ஹார்டையும் அவருடைய நாக்கையும் தவிர மற்ற எல்லாவற்றையும் சாப்பிட்டது. அந்த அளவுக்கு அவர் நோய்வாய்ப்பட்டார் என்று ஒரு சரித்திரம் இருக்கிறது. இந்த சரித்திரம் குர்ஆனில் இல்லை, ஹதீஸிலும் இல்லை. இது முன்வந்த வேதங்களிலிருந்து முஸ்லிம்களுக்கிடையில் உள்வாங்கப்பட்ட ஒரு சரித்திரம். அதனால் அது ஆதாரமான விடயம் அல்ல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உடம்பிலே புழு கொதித்தது என்பதெல்லாம் இதெல்லாம் கதை, குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லை. மாறாக நான் இதற்கு முந்தி சொன்னேன், இஸ்ராயலியத்தான செய்திகள், அதாவது தௌராத் இன்ஜீல்களில் இருந்து முஸ்லிம்களுக்கிடையிலே உள்நுழைவிக்கப்பட்ட செய்திகளில் வந்த செய்தி அது. அதை நாங்கள் உண்மை என்று ஏற்பதென்றால் ரசூலுல்லாஹ் அதை உறுதிப்படுத்தியிருக்க வேண்டும். அப்படி எதுவும் இல்லை. என்றாலும் அன்பிற்குரிய சகோதரர்களே, ரொம்பவும் கடினமாக அவர் சோதிக்கப்பட்டார். சரி, யார் சோதிக்கப்படுகிறார்? நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அப்ப நபி அலைஹிஸ்ஸலாம் அவர் இவ்வளவு சோதனைக்கு ஆளான போது அல்லாஹ்விடமே பிரார்த்திக்கிறார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சோதனை வருகின்ற போது எங்களுக்கு சோதனை வரக்கூடாதா? ஒரு இறை நேசர் நபியாக இருக்கிறார், அவருக்கு அது பெரும் நோயாக இருக்கலாம். அவருடைய உடம்பிலே தான் அந்த வருத்தம் ஏற்பட்ட மாதிரி தான் அதனுடைய அந்த பேச்சினுடைய போங்கு இருக்கிறது. எனவே ஒரு நோயாக இருந்தால், அவர் அந்த நோயினால் கடினமாக பாதிக்கப்பட்டிருந்தால் ஏன் நமக்கு அப்படி ஏற்படக்கூடாது? அல்லாஹ்வின் நல்லடியார்களாக ஆகின்ற போதெல்லாம், அல்லாஹ்விடம் நெருக்கம் கூடுகின்ற போது சோதனை அதிகரிக்கும். அது நல்ல முறையில் விளங்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய விரோதிகள், நல்ல வட்டி வாங்குபவர்கள், லஞ்சம் வாங்குபவர்கள், ஊழல் மோசடி செய்பவர்கள், ஊராருடைய சொத்தை அபகரிப்பவர்கள், அவர்களுக்கு உலகத்தில் கஷ்டம் பெறாமல் இருக்கலாம், ஒரு நோயுமே வராமல் இருக்கலாம். சிலர் சொல்வார்கள், எனக்கு தலைக்குத்து கூட 20 வருஷத்துக்கு பிறகுதான் வந்திருக்கும் பார், 20 வருஷத்துக்கு பிறகுதானா தலைக்குத்தொண்டே வந்திருக்குது. அப்படி ஆரோக்கியமாம். அவர் ரொம்ப அல்லாஹ்வை பயரணும், அவர் ரொம்ப ரொம்ப அல்லாஹ்வை பயரணும். அது இறைவன் நேசிக்கிறான் என்பதன் அடையாளம் அல்ல. இறைவன் அவரை உலகத்திலே அனுபவிக்க கொடுக்கிறான். அவர் ஒரு பாவியாக இருப்பலாம் என்று அவர் பெயர வேண்டும். உலக வாழ்க்கை சுவனத்தை போன்று கஷ்டம் இல்லாமல் இருப்பது பாவிகளுக்குத்தான். மூமின்களுக்கு சோதனைக்கு மேல் சோதனை வந்து கொண்டே இருக்கும். இறைவனிடம் நெருக்கம் கூட 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 சோதனை வரும். அதைத்தான், அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஊதீது பில்லாஹி லம் யூத அஹதுன் கத்து. நபியை விட அல்லாஹ்விடத்தில் நெருக்கமான அடியான் யாரும் இல்லை. அப்படி இருக்கிற போது என்ன சொல்கிறார்கள்? மிக சிறந்தவர் அவர்தான் என்பது எல்லோருக்கும் தெரியும். இறைநேசர்களுக்கெல்லாம் பெரியவர் அவர்தான் என்றும் தெரியும். அல்லாஹ்வின் விடயத்தில் நான் நோவினை செய்யப்படாத பட்ட அளவுக்கு
யாரும் நோவினை செய்யப்படவில்லை. அந்த அளவிற்கு நான் தான் நோவினைக்கு ஆளாக்கப்பட்டுள்ளேன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் 950 வருஷம் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்கள். 950 வருஷம், அதாவது நபிகளார் பிரச்சாரம் செய்தது 23 வருஷம். நபிகளார் பிரச்சாரம் 23 வருஷம் என்றால் அதை போன்று 40 மடங்கு நீண்ட காலம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் செய்தார். என்றாலும் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த 950 வருடத்தில் படாத சிரமத்தை, கஷ்டத்தை எனது 23 வருட காலத்தில் நான் சந்தித்தேன். இறைவனின் நேசர்களுக்கெல்லாம் மேலான நேசர். நபிகளாரால் முடியவில்லை அவர் நினைத்த கஷ்டத்தை அவர் போக்கி விடுவதற்கு. நபிகளாரால் முடியும் என்றிருந்தால், நினைத்தபடி தனக்கு வரக்கூடிய கஷ்டத்தை தீர்க்க முடியும் என்றிருந்தால், உஹது யுத்தத்தில் அவருக்கு பல்லுடைய தேவையில்லை. அபூஜஹில் மற்றுமுள்ளவர்கள் மக்காவிலே போட்டு நசுக்கியிருக்க தேவையில்லை. எவ்வளவோ சிரமத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதை சொல்லுகின்ற போது சற்று சிந்திக்க வேண்டும். எங்களை வாழ்க்கையில் பல கஷ்டம் ஏற்பட்ட போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கபரிலே உள்ளவரிடம் போய் உதவி கேட்கிறீர்கள். நபிகளாராலேயே தனக்கு வருகின்ற கஷ்டத்தை தான் நினைத்தபடி தீர்க்க முடியாத அளவுக்கு சோதிக்கப்பட்டால் என்றால், நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்ட சோதனையை நீக்குவதற்கு இறந்து போனவனிடம் போய் கேட்டால் இது எப்படி நியாயமாக அமையும்? அல்லாஹ் கூறுகிறான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி. அவர் அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறார். வேறு வழி இல்லை, அல்லாஹ்விடம் தான் பிரார்த்திக்க வேண்டும். நபிமார்களும் அல்லாஹ்விடம் தான் பிரார்த்திப்பார்கள், நாமும் அல்லாஹ்விடம் தான் பிரார்த்திப்பார்கள். அப்படித்தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நபிமார்களுடைய வரலாறுகளில் உங்களுக்கு படிப்பினை இருக்கிறது என்று சொல்கிறான். அவர் இறைவனிடமே கேட்கிறார். ஒரு பக்கத்தில் நோய்க்கு மருந்து செய்ய வேண்டும், இன்னொரு பக்கத்தில் ரப்பிடம் கேட்க வேண்டும். ரப்பிடம் கேட்பதை விட்டுவிட்டு குறிபாக்கிறவனிடம் போகக்கூடாது, சாத்திரம் பார்க்கிறவனிடம் போகக்கூடாது, மந்திர மோதிரனிடம் போகக்கூடாது, பால் பார்க்கிறவனிடம் போகக்கூடாது. எங்களுடைய முஸ்லிம்கள் சிலர் இந்து கோயில்கள், இந்து மக்களில் இருக்கக்கூடிய குருக்களிடம் போகிறார்கள் நோய்க்கு நிவாரணி தேடி. சிலர் பிள்ளையாருக்கு நேருகிறார்கள். அன்புக்குரிய சகோதரே, படைத்த ரப்பு நோயை தருகிறவன் அவன்தான் சுகத்தையும் தர வேண்டும், நோய்க்கான மருந்தை வைத்து அவனிடத்தில் கேட்க வேண்டும். இப்ப இவர் கேட்கிறார். அப்போது அல்லாஹ் சொன்னார், உர்குல் பிரிஜலிக் ஹாதா முக்தஸலுன் பாரிதுன் வஷராப், உன் காலால் தட்டு. அப்போது அவர் பூமியில் அல்லாஹ் தட்டச் சொல்கிறான். தட்டியதும் அங்கே குளிப்பதற்கான தண்ணீரும் வருகிறது, குளுமையான தண்ணீர். அதே மாதிரியாக குடிக்கிறதற்கும் வருகிறது. அதனுடைய அந்த நடையிலே அதன் கருத்து என்னவென்றால், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஏற்பட்ட நோய்க்கு மருந்து ஒரு தண்ணீரை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தினான். ஒன்று குளிப்பதற்காக, அதை கொண்டு உடம்பிலே அவர் குளிக்கிறார். இன்னொன்று தண்ணீர் குடிக்கிறார், அது பானமாக வருகிறது, குடிக்கிறார். அதன் மூலமாக அல்லாஹு தஆலா அவருடைய நோயை போக்கினான். அல்லாஹ்விடம் தான் கேட்டார். அல்லாஹு தஆலா நாடி இருந்தால் நோயை பறந்துவிடு என்று சொல்லியிருக்கலாம், அவனுக்கு ஏலும். அல்லாஹ் நாடினால் நோயை பறந்துவிடு என்று இருக்கலாம், அப்படி செய்யவில்லை. காரண காரிய உலகமாக உலகத்தை படைத்திருப்பதால் நோய்க்குரிய மருந்தை நான் தருகிறேன், நீ பாவி. சுபஹானல்லாஹ். அவுலியா திராவினால் வருத்தம் வைத்திருமாம். சிலரிடம் போவார்கள், சில சேகுமாரிடம் போவார்கள், அந்த சேகு கையை வைத்தால் அப்படியே வருத்தம் பறந்துவிடும் என்பார்கள். ஆனால் சேகுட வைபு சுகம் இல்லாமல் இருப்பா, கடந்த எந்த டாக்டராலையும் சுகப்படுத்தலாம் இருக்கும், அவருக்கு தனது மனைவியை சுகப்படுத்தலாம் இருக்கும், ஊரில் உள்ளவர்களுக்கு எல்லாம் திராவினால் சுகமாயிருமாம். இப்படி எங்களுடைய சமுதாயம் நம்பி இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரே, நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? இப்படித்தான் மருந்தை வெளிப்படுத்தி காட்டினான். ஒரு தண்ணீரை குடி, இன்னொரு தண்ணீரை குளி, அதை கொண்டு குளி, வருத்தம் சுகமாகும். அவருக்கு அவருடைய குடும்பத்தை வழங்கினோம், எங்களுடைய அருளை கொடுத்தோம். ஒதுக்கிறால் ஊழில் அல்பாப், இது அறிவுடையவர்களுக்கு இது படிப்பினை. மூமின்கள் அறிவுடையவர்கள். குர்ஆனிலே சொல்கிறான், படிப்பினை யாருக்கு? அறிவுடையவர்களுக்கு இந்த வரலாறு ஒரு படிப்பினை. மேலும் அல்லாஹ் சொன்னான்,
வஹுத் பியதிக லிஹ்சன், உனது கையிலே, அதாவது நாங்கள் அந்த தென்னம் பூ இருக்கிறது பாலைக்குள்ள இருந்து விரிந்தால் அந்த பூ மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், உனது கையிலே அந்த அந்த விரிஞ்ச பூக்களை அப்படி ஒரு கொத்தை எடு. அது தென்னையா அல்லது ஈச்ச மரமா, அதனுடைய காலத்திலிருந்து அது ஈச்ச மரத்தினுடைய அந்த பாலையிலிருந்து வருகின்ற அந்த கொத்துக்கு சொல்லலாம். அதை எடு, அதை கொண்டு நீ அடிப்பாயாக, சத்தியத்தை முறிக்காதீர். இது குர்ஆனில் வரக்கூடிய விஷயம். இது என்னவென்றால் இதற்கு பலரும் பல விளக்கம் சொல்கிறார்கள். என்னவென்றால் அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிற காலத்திலே அவருடைய மனைவி அவரோடு நடந்து கொண்ட விதம் அது நல்ல முறையில் இருக்காததால் ஆத்திரப்பட்டு உனக்கு நான் 100 கசையாடி அடிப்பேன் என்று அவர் சத்தியம் பண்ணினாராம். வருத்தம் சுகமானால், இப்போது வருத்தம் சுகமானதால் அல்லாஹ் சொன்னாராம், சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக நீ அவருக்கு ஒரு தரத்தில் அடித்தால் 100 கொத்துள்ள அந்த 100 அந்த நாருள்ள ஒரு 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 பாலை எடுத்து அடித்தால் 100 அடி அடித்ததாக ஆகிரும் என்று அல்லாஹ் சொன்னான் என்று இதற்கு சிலர் விளக்கம் கொடுக்கிறார்கள். ஆனால் அது ஹதீஸில் வரவில்லை, குர்ஆனிலும் வரவில்லை. ஏதோ ஒரு விடயம் நடந்திருக்கிறது, அல்லாஹு ஆலம். சுருக்கமாக அல்லாஹ் சொல்கிறான், அவர் ஒரு சத்தியம் செய்திருந்தார், அந்த சத்தியத்தை முறிக்காமல் இருப்பதற்கு அவர் அதை எடுத்து அடிக்க வேண்டும். அவர் எங்கே அடிப்பது, யாருக்கு அடிப்பது என்கிற விடயம் குர்ஆனிலும் வரவில்லை, ஆதாரமான ஹதீஸிலும் வரவில்லை. இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் தௌராத் வேதம், இஞ்சில் வேதங்களில் இருந்து முஸ்லிம்களுக்கிடையில் நுழைவிக்கப்பட்ட இடங்களிலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஆலம். எதை பற்றி அல்லாஹ்வும் ரசூலும் முன்வந்த காலங்களில் நடந்ததை எங்களுக்கு சொல்லவில்லையோ அதை நாங்கள் அலட்டிக் கொள்ளக்கூடாது. அதை அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டு தேவையில்லாத விடயங்களில் விடக்கூடாது. வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்ம், உனக்கு எதை பற்றி அறிவில்லையோ அதை நீ அதாவது ஏறெடுத்து பார்க்காதீர். இதுதான் எங்களுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னது. ஏதோ அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, உங்களிலே கனத்த பேர் ஒரே நோயாளியாக இருப்பீர்கள். எந்த டாக்டரிடம் போனாலும் சுகமாகாது. பெரிய பெரிய சர்ஜனிடம் போவீர்கள். பெரிய பெரிய அதாவது டாக்டரிடம் போனதன் பின்னர் உங்களுடைய வருத்தம் சுகமில்லாமல் இருக்கும். இந்த வேளையில் எங்கே முறைப்படுவது? அல்லாஹ்விடம் தான் முறைப்பட வேண்டும். எத்தனை வருடம்? 10 வருடம், 20 வருடம், 30 வருடம் படைத்த ரப்பிடம் கேளுங்கள். மருந்தை செய்யுங்கள், அல்லாஹ்விடம் கேளுங்கள். அதை விட்டு அவர் சுகப்படுத்துவார், இவர் சுகப்படுத்துவார் என்று இறந்து போனவரிடம் போய் தஞ்சம் கூறாதீர்கள். அல்லாஹ் உங்களை காப்பாற்ற வேண்டும். பாருங்கள் அடுத்த நபியின் வரலாறை, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். இது ரொம்ப பெரிய வரலாறு. இதில் ரொம்ப படிப்பினை எல்லோருக்கும் இருக்கிறது. இந்த ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்கிறவர் அவர் ஒரு நபி. அந்த நபிக்கு அவர் வயசாளி ஆகிவிட்டார், பிள்ளை இல்லை. வயசாளி ஆகிவிட்டார், பிள்ளை இல்லை. மனைவி மலடி. அப்ப மலட்டு தன்மையோடு மனைவி இருக்கிறாள். தான் முதிர்ந்த தள்ளாடிய நிலை அடைந்து விட்டார். இந்த வேளையில் அவருக்கு பிள்ளை இல்லை. இப்ப நாம் என்ன செய்வோம்? பிள்ளை இல்லை என்றால் அந்த காலத்திலே ஜெயிலானிக்கு போவதென்று நேர்ச்சி செய்வார்கள். ஜெயிலானிக்கு போவதென்று நேர்ச்சி செஞ்சு அவருக்கு ஒரு பிள்ளை ஒன்று கிடைத்தால் முஹிதீன் என்று பெயர் வைத்து விடுவார்கள். ஏனென்றால் அப்துல் காதிர் ஜீலானி என்கிற அந்த நல்ல மனிதர் ஜெயிலானியில் அடக்கப்பட்டாராம். அவருக்கு நேர்ச்சி செஞ்சதால் அவர் அப்படி பெயர் வச்சிருவார்கள். இன்னும் சிலர் எப்படி பெயர் வைக்கார்கள்? முஹிதீன் பிச்சை. என்ன? முஹிதீன் பிச்சை. அதாவது முஹிதீன் ஆண்டைக்கு நேர்ச்சி செய்ததால் அந்த பிள்ளை கிடைத்ததாம். 10 வருடம், 15 வருடம், 20 வருடம் பிள்ளை இல்லாமல் இருந்திருக்கும். அப்போது பிள்ளை இல்லாமல் நேர்ச்சை செய்து முஹிதீன் ஆண்டவைக்கு நேர்ச்சை செய்து பிள்ளை கிடைத்ததால் முஹிதீன் பிச்சை, அதாவது முஹிதீன் ஆண்டகை போட்ட பிச்சை என்று பெயர் வைப்பார்களாம். இப்படி நமது ஊரில் நம்முடைய காலத்தில் வந்திருக்கிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வலிமார்களை விட மகா உயர்தரமானவர்கள் நபிமார்கள். அதிலே ஒரு ஆள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அந்த உத்தமமான மனிதருக்கு பிள்ளை இல்லை. எந்த காலம் வரை பிள்ளை இல்லை? வயது முதிர்ந்து தள்ளாடிய நிலை வரும் வரையும் பிள்ளை இல்லை. அவ்வளவு காலத்திலும் அவரால் ஒரு பிள்ளையை எடுக்க முடியவில்லை. பிள்ளைக்கு ஆசை இல்லாமல் இல்லை, ஆசைப்படுகிறார், பிள்ளை இல்லை. ஆசைப்படுகிறார், பிள்ளை இல்லை. இன்று என்ன செய்கிறோம்? இன்று சிலர் பிள்ளை கொடுக்கிறார்கள். இன்றைக்கு பிள்ளை கொடுக்கிறார்கள்.
அது வேற்று மதத்தில் உள்ள சாமிகளிடமும் அப்படி இருக்கிறது. எங்களை முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சாமிகளிடம் இந்த பிள்ளை கொடுக்கிற கலாச்சாரம் இருக்கிறது. அவரிடத்திலே போனால் அவர் கையை வைத்து ஒரு திராவுண்டு அப்படியே திராவிக்கு வந்தால் அடுத்த 10 மாதத்தியால பிள்ளை உண்டாயிரும் நம்பிக்கையிலே வெப்சைட்டுகளில் பார்க்கலாம். வெப்சைட்டுகளில் நிறைந்த காட்சிகளை யூடியூபிலும் அதிலும் இதிலும் சாமிமார் பிள்ளை கொடுக்கிற கலாச்சாரம் இருக்கிறது. அதே மாதிரி தான் இன்று முஸ்லிம் சமுதாயத்திலே இந்த பிள்ளைகளை கொடுக்கிற கலாச்சாரம் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பிள்ளை கொடுக்கின்றதன் பெயரால் உண்மையிலே பிள்ளைகளை கொடுத்து விடுகிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நபிமார்கள் மூமின்கள் என்ன செய்வார்கள்? நபிமார்களுடைய ஹிஸ்டரியை பார்ப்பார்கள். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஹிஸ்டரியை சொல்கிறான். அவருக்கு பிள்ளை இல்லை. இப்படி இருக்கிற போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தெரியும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் அவ இம்ரானுடைய மனைவி. அவ ஒரு நேர்ச்சை செஞ்சான். ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபீ பத்னி முஹர்ரரா ஃபதகப்பல் மின்னி இன்னக அன்த ஸமீஉல் அலீம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாய் அவ கற்பமாக இருந்த போது அவ நேர்ச்சை செய்து கொண்டார். ரப்பிடத்தில் சொல்றான், எனது ரப்பே, என் வயிற்றில் உள்ளதை நான் உனக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிள்ளையாக நான் நேர்ச்சை செய்துள்ளேன். ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் என்று அவருடைய எண்ணப்பாடு. அப்படியே நான் உனக்கு நேர்ச்சை செய்து விட்டேன். என்னிடமிருந்து அதை நீ ஏற்றுக்கொள். நிச்சயமாக நீ செவிமடுப்பவனும் மிக அறிவுள்ளவனாகவும் இருக்கிறாய் என்று அவர் சொல்கிறார். அப்ப இப்ப அவருக்கு பிள்ளை கிடைச்சிட்டு சூரத்துல் ஆல இம்ரானிலே அல்லாஹு தஆலா 35ஆம் வசனத்திலிருந்து சொல்கிறான் சம்பவத்தை. குர்ஆன் நாம் பேசுகின்ற இந்த வசனங்கள் நபிமார்களுடைய ஹிஸ்டரியில் குர்ஆனில் உள்ளது, ஹதீஸில் ஆதாரமான ஹதீஸில் உள்ளது. அதுக்கு அப்பால் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அப்ப சுலைமான் அந்த இம்ரானுடைய மனைவி மரியம் அலைஹிஸ்ஸலாம் தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றெடுத்த போது ஃபலம்மா வலஅத்ஹா قالت ரப்பி இன்னி வலஅத்துஹா உந்தா. அவ ஆம்பளை பிள்ளை பெறணும்னு நினைச்சுக்கிருந்தா. அப்பதான பள்ளி வேலைக்கு அங்க இஸ்லாமிய சேவைக்காக அந்த பிள்ளையை விடலாம் என்றுதான் அவருடைய எண்ணப்பாடு. ஆனா பிறந்தது பொம்பளை பிள்ளை. இறைவனுடைய திட்டத்தில் இருந்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்கிற அற்புத குழந்தை பிறக்க வேண்டும் என்பது மரியமினூடாக. அப்ப அவ சொன்னா, எனது ரப்பே, நான் பொம்பளையை பெற்று விட்டேன் என்று சொன்னான். அப்ப அல்லாஹ் சொல்கிறான், அவ எதை பெற்றாவோ அதை பற்றி அல்லாஹ் தான் அறிவான். வலைஸ ஸக்கரு கல் உன்ஸா, பெண்ணை போன்று ஆண் இல்லை. அதாவது உண்மையிலே ஆணை போன்று பெண் இல்லை என்பதுதான் யதார்த்தம். இங்கே அதில் ஒரு வினோதத்தன்மையை வெளிப்படுத்துவதற்காக அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறான். நான் அவ சொன்னதை சொல்லிவிட்டு நான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் மரியம் என்று அவருக்கு பெயர் வைத்துட்டேன். ஒயின்னி உயிதுஹா பிக்க வதுர்ரியதஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். உன்னை கொண்டு இந்த பெண் இவளையும் இவருடைய சந்ததியையும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன், உன்னிடத்தில் கேட்கிறேன். இந்த நான் பெற்ற பொம்பளைக்கு ஷைத்தானுடைய தீங்கு ஏற்படக்கூடாது, சந்ததிக்கும் ஏற்படக்கூடாது துஆ கேட்டார்கள். சரி, அது முடிஞ்சு. فَتَقَبَّلَهَا رَبُّهَا بِقَبُولٍ حَسَنٍ وَأَنبَتَهَا نَبَاتًا حَسَنًا. அல்லாஹ் அழகான முறையில் அதை ஏற்றுக்கொண்டு நல்ல ஒரு அழகான பயிராக அவரை வளர வைத்தான். இப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து வந்துட்டார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்திடத்திலே அவ பொறுப்பாக்கப்படுகிறார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யாரு? அவர் அங்கிருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு அவர் தான் கார்டியன். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய கண்காணிப்பில் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே பரிபாலனத்துக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இங்கே மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து வரக்கூடிய அழகான ஒரு பிள்ளை. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய பராமரிப்பில் எல்லாம் ஒரு குடும்பம் தான். இப்போது அங்கேதான் ஒரு விடயம் வருகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் குல்லமா தகல அலைஹா ஜக்கரியல் மிஹ்ராப வஜத இன்தஹா ரிஸ்கா. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அங்கே அவர் வணக்கம் செய்கின்ற அந்த இடத்துக்கு போகும்போது மரியம் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில் ஏதாவது சாப்பிடக்கூடிய உணவு இருக்கும், திராட்சை பழம், அவரிடத்திலே பழங்கள் இருக்கிறது. அப்ப பள்ளிவாசலுக்குள் அல்லாஹ் வணங்குகின்ற இடத்திற்குள் அவ இங்கே பழங்களை வைத்துக் கொண்டு உணவை வைத்துக் கொண்டு அவ சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லாம் அல்லாஹ் விரும்பின உணவை அங்கே கொடுப்பான். இது வைத்து சாப்பிடுற போது வெளியில் அவருடைய பராமரிப்பில் இருக்கிறார், அவர் தான் கொண்டு வந்து கொடுக்கணும். ஆனால்
அவருக்கு தெரியாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உணவு இருக்கின்றது. அப்பா அவர் கேட்கிறார், யா மரியம் அன்னாலகி ஹாதா, மரியம் இது எப்படி உனக்கு கிடைச்சது என்று அவர் வினோதத்தோடு கேட்கிறார். காலத் ஹுவ மின் இந்தில்லாஹ். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இது அல்லாஹ்விடம் இருந்து வந்தது. இன்னல்லாஹ யர்சுகு மன் யஷா பிகைரி ஹிசாப். அல்லாஹ் தான் நாடியவருக்கு கணக்கில்லாமல் கொடுப்பான். அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாம் எந்த விதமான காரணமும் இல்லாமல் பள்ளிக்குள்ளே வணக்க ஸ்தலத்தில் இருந்து கொண்டு உணவை சாப்பிடுகிறாள். யாரும் கொண்டு வந்து கொடுக்கவில்லை. அப்ப இது அவருக்கு அற்புதமாக இருந்தது. யாருக்கு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. இவடத்தை தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு விடயத்தை உணர்கிறார். ஒரு நபி, அல்லாஹ்வினுடைய வஹியோடு உள்ளவர், அவர் வயதான நிலையில் உள்ளவர், தள்ளாடிய நிலையில் உள்ளவர், பிள்ளை இல்லாமல் இருக்கிறவர். இந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிர்பாராத விதமாக தான் கொண்டு கொடுக்காமலே அல்லாஹு தஆலா ரிஸ்கை கொடுக்கிறான் என்பதை அறிந்த போது அப்ப முடிவெடுக்கிறார். நமது மனைவி மலைவியா இருக்கலாம், நாம் வயசாலியா இருக்கலாம், அல்லாஹ் நாடினா அவருக்கு உணவு கொடுத்த மாதிரி எனக்கும் பிள்ளையை தரலாம் தான் என்று அல்லாஹ்விடத்தில் உடனே அவர் பிரார்த்திக்கிறார். ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு. அங்கே ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன் ரப்பிடத்தில் பிரார்த்தித்தார். நபி, ஒரு நபியாலே தான் நினைத்தபடி ஒரு பிள்ளையை கொண்டு வர முடியாது. அப்ப அவர் எங்கே இருக்கிறார்? ஆனா இன்று என்ன நடக்கிறது? பிள்ளை இல்லை என்று போனால் அப்படி ஒரு திராவ நீங்க போங்க, உங்களுக்கு 10 மாத்தியால புள்ள வந்துடும். சுபஹானல்லாஹ், என்ன லேசா பிள்ளைய கொடுக்காங்க. ஒரு இசும் ஒரு நூலை கட்டினா புள்ள உண்டாகுது. ஒரு நபியால முடியல. எவ்வளவு காலம்? அவர் இனி சாகர காலம், வயது போய் மௌத்தாகிற காலம் வரையில ஒரு நபியால முடியல. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆசாமிகள் இன்னும் எத்தனையோ சேகுமார்களாம், அம்புற மாதிரி எல்லாம் நினைச்ச மாதிரி நினைச்சவர்களுக்கெல்லாம் பிள்ளை அப்படியே சப்ளை பண்றார்கள். என்னங்க அப்ப நபி எங்க, இவர்கள் எங்க? யாரை நபி என்பது? இவர்கள் நபி, இவர்கள் உண்மையானவர்கள் தஜ்ஜால்கள். இப்படி நினைச்ச நேரம் எல்லாம் நினைச்சாக்களுக்கெல்லாம் நினைச்ச பக்கத்தில் பிள்ளையை கொடுத்தால் தஜ்ஜாலாகத்தான் இருக்க முடியும். நபிமார்களால் கூட அது முடியவில்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, நல்லா விளங்க வேண்டும். அப்போதுதான் ஹுனாலிக அல்லாஹ் சொல்றான். அப்போ அந்த திடீரென மரியம் அலைஹிஸ்ஸலாத்திலே காரண காரியங்களுக்கு அப்பால், காரண காரியமான அந்த உலகத்திலே காரண காரியங்களுக்கு அப்பால் திடீரென மரியம் உள்ளே இருந்து உணவுகளை சாப்பிடுகிறாள். நான் கொண்டு வந்து கொடுக்கவில்லை, எங்கேருந்து வருது என்று கேட்டால் அல்லாஹ் தருகிறான். அப்பதான் அவருக்கு புத்தி பட்டுது, அல்லாஹ் நாடினார் பிள்ளையை தருவான், சபபுகளுக்கு அப்பால் பிள்ளையை தருவான் என்று. அப்போது அவர் கேட்டார். ஃபனாதத்துல் மலாயிகத்து. அவர் எப்படி கேட்கிறார் தெரியுமா? சூரத்து மரியமுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சுப்ஹானல்லாஹ், ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா. உனது ரப்பு அவனுடைய அடிமையான ஜக்கரியா, அவனுக்கு உன் ரப்பு செஞ்ச அருளை ஞாபகப்படுத்தி. இது நாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா. பிரார்த்திக்கின்ற போது உள்ளச்சத்தோடு மெதுவா பிரார்த்திக்கணுமாம். இப்ப நான் கோயிக்க கூடாது. மக்கள் இந்த ஊரில் ரமலான் காலத்திலே மைக்கை போட்டு அல்லாஹ்விடத்திலே சத்தம் போட்டு பிரார்த்திக்கிறார்களே, இது ரசூலுல்லாஹ் காட்டின முறை அல்ல. மெதுவாக பிரார்த்திக்க வேண்டும். அதை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், உது ரப்பக்கும் தலர்ருவா வ குஃபியா தூனல் ஜஹ்ரி மினல் கவுல். குர்ஆன் வசனம். இப்படி வசனம் இருக்காண்டு கேளுங்கள் ஹஸரத் மாடம். உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் மெதுவாக பச்சாதப்பட்டு சத்தமிடாமல், அப்படி சொல்லுகிறான், சத்தம் போடாமல் பிரார்த்தியுங்கள். அப்படி தெளிவாக வந்திருக்கிறது. அதுதான் சுன்னா. நோன்பு காலம், ரமலானுடைய காலம், உபன்யாசம் செய்வதை சத்தம் போட செல்லலாம். அதே நேரம் பிரார்த்தனை என்பது அது மெதுவாக செய்ய வேண்டும், உள்ளச்சத்தோடு செய்ய வேண்டும். அதுதான் சுன்னத்து. அப்ப இங்க அல்லாஹ் சொல்கிறான், எப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறார்? தான் அந்த வேளையில் இது நாதா ரப்பஹு நிதான் ஹஃபியா, தன் ரப்பிடத்திலே மெதுவாக அவர் பிரார்த்திக்கிறார். ரப்பை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? ரப்பி, எனது ரப்பே, இன்னி வஹனல் அல்மு மின்னி, எனது எலும்பெல்லாம் பலவீனமாகிவிட்டது.
அதாவது நான் கிழட்டு பருவை தாண்டி விட்டேன். வஸ்தால ரௌசி ஷைபா, என் தலை முடி நரைத்து விட்டது. வலம் அகுன் பிதுஆஇக ரப்பி ஷக்கியா, உன்னிடத்தில் நாம் பிரார்த்திப்பதை மூலம் என்னுடைய ரப்பே என்னை மூதவியாக, அதாவது பாக்கியமற்றவராக நான் ஆகிவிடக் கூடாது. வைன்னி ஹிஃப்துல் மவாலிய மிவ்வராயி, எனக்கு பின்வரக்கூடிய பொறுப்பாளர்களை, கார்டியன்களை நாம் பயறுகின்றேன். அதாவது அவர் ஒரு சமுதாயத்தின் வழிகாட்டி, அவருக்கு பின்னால் வரக்கூடிய கார்டியன்கள் அவர்கள் மோசமாக இருந்து விடலாம், சமுதாயத்தில் எப்படி எப்படியெல்லாம் நடந்து விடலாம் என்று அவர் பெயர்கிறார். அதனால் சொல்கிறார், இப்படி அவருடைய பிற்காலத்தில் பிழைகள் ஏற்பட்டுமோ, சமுதாயத்தில் தலைவர்கள் மோசமாயிருவார்களோ என்று சொல்லிவிட்டு, வக்கான திம்ராத்தி ஆக்கிறா, எனது வைஃபும் அவவும் மலட்டுத்தன்மையோடு இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, மனைவி மலடு, பிள்ளை வராது. உப்பு பூமி, உப்பு பூமியிலேயாவது நினைத்தா மண்ணை போட்டு பிரட்டி எடுத்துக்கலாம். இப்பதான் கெமிக்கல் அது எல்லாம் இருக்கு. அப்ப சாதாரண நடையில் மனைவி மலடு, நான் என்னால இயலாத ரொம்ப பலகீனமான தள்ளாடிய நிலைமை, இப்படித்தான் நாங்க இருக்கோம். ஆனா நீ நாடினா பிள்ளையை தரலாம், நீ நாடினால் தரலாம் என்று ஒரு நபியாக இருந்து எவ்வளவு காலத்துக்கு பிறகு அந்த சிந்தனை வந்து கேட்கிறார். இப்படி சொல்லிவிட்டு, ஃபஹபிலி மில்லதுங்க வலியா, உன்புறத்தில் இருந்து எனக்கு ஒரு நேசரை, ஒரு பிள்ளையை தா. எரிசுனி ஒயரிசுமின் ஆலி யக்கூப், அவர் என்னையும் யக்கூப் நபியினுடைய சந்ததியினரையும் அவர் அனந்தரம் கொள்வார். வஜ்அல்ஹு ரப்பி ரலியா, அவரை உன்னுடைய பொருத்தத்துக்குரியவராக நீ ஆக்கு என்று அப்ப அவர் பிரார்த்திக்கிறார். அன்பிற்குரிய சகோதரே, பிள்ளைகள் இல்லாமல் தத்தளிக்கக்கூடிய என் சகோதர சகோதரிகளே, 100 வயது வரை காத்திருந்து பிள்ளை இல்லாட்டும் அல்லாஹ்வுடன் கேளுங்கள். மருந்து செய்யணுமா, டாக்டரை கொண்டு மருந்து செய்யுங்கள். அதை விட்டு பிள்ளை தருகின்ற அதிகாரம் எவருக்கும் கிடையாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து கபர் அடிக்க போய் நீங்க கேட்டால் சரி வருமா? அவர் நினைத்தபடி பிள்ளை உருவாக்க முடியவில்லை. அவர் அல்லாஹ்வுடன் தான் கேட்கிறார். அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆனை பாருங்கள், சிந்தனையோடு பாருங்கள் அதுக்கு பின்னால் நடக்கிற அற்புதங்களை. இப்ப அவர் கேட்டுட்டாரா? கேட்டதுக்கு பின்னால யா ஜக்கரியா, மலக்குமார்கள் வந்து நன்மாராயணம் கூறுகிறார்கள். யா ஜக்கரியா, இன்னா நுபஷ்ஷிருக பிகுலாமின் இஸ்முஹு யஹ்யா, நாம் உமக்கு ஒரு குழந்தையை நன்மாராயணம் கூறுகிறோம், பையனை நன்மாராயணம் கூறுகிறோம். அவருடைய பெயர் யஹ்யா. லம் நஜ்அல் லஹு மின் கப்லு சமியா, இதற்கு முன் இந்த பெயரை ஆக்கவில்லை, வேறொருத்தருக்கும் இந்த மாதிரி பெயர் இருக்கவில்லை. அப்ப அல்லாஹ்வே பெயர் வைத்து உனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கும் என்று நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இருந்து செய்தி வருகிறது. இப்ப செய்தி வந்த உடனே இவர் என்ன செய்யணும், அப்படியே இருக்கத்தானே வேணும் நம்பிக்கை. அப்ப இவருக்கு மனசுக்குள்ள ஒரு ஊசலாட்டம். கண்ணால கண்டுட்டார். எதை கண்டார்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிடுவதை கண்டார். எங்கிருந்து? இறைவன் கொடுத்ததை சாப்பிடுவதை கண்டவருக்கே திருப்பி ஒரு ஊசலாட்டம். அப்ப கேட்கிறார், ரப்பி அன்னா யகூனு லி குலாம் வகானத் இம்ராத்தி ஆகிரா வகத் பலகது மினல் கிபரி அசியா. அவர் இதை சொல்லித்தான் கேட்டார். என் மனைவி மலடி, நான் முதிர்ந்த நிலையில் இருக்கிறேன், எனவே நீ குழந்தையை தா என்று கேட்டார். இப்ப அல்லாஹ்விடம் இருந்து நன்மாராயணம் வந்ததும் திருப்பி அல்லாஹ்விடம் கேட்கிறார், அன்னா யகூனு லி வலத், எனக்கு எப்படியா அல்லாஹ் குலாம் ஒரு பையன் உண்டாகுவான் என்று மனைவி மலடாயிட்டு திருப்பி மாறி கேட்கிறார். நான் வயது முய்ந்த ஒரு கடும் அந்த முதிர்ந்த நிலை அடைஞ்சிருக்கிறேனே, எனக்கு எப்படியா அல்லாஹ் பிள்ளை உண்டாகும் என்று அவர் மீண்டும் சுப்ஹானல்லாஹ். நபிமார்கள் அல்லாஹ்வோடு நடந்த விதம். ஆனால் இன்றைக்கு நினைச்சவன் எல்லாம் ரொம்ப கவலையா இருக்கிறான். திரும்ப சொல்லலாம். இந்த ஊர்ல நம்முடைய நாட்டில் ஒரு குழந்தை இல்லை, அண்ணா ஓடுகிறார்கள். வீட்டுல ஒரு கழுத்துல ஒரு இசும கட்டினால் சரி, பெட்ரூம்ல ஒரு இசும கட்டி வைக்கட்டான் புள்ள உண்டாயிருமாம். அவன் கட்டின காசு கொடுத்தது அமைச்சர் லட்சக்கணக்கில் இசும கட்டி 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 ஒரு பிள்ளையும் உண்டாகல. காசு கொடுத்தது அமைச்சம். சுபஹானல்லாஹ்.
படைத்த ரப்பு அவன்தான் அதன் சொந்தக்காரன். அவன்தான் நாடியவரை குழந்தை பாக்கியம் உள்ளவராக்குவான், தான் நாடியவரை மலடுள்ளவர்களாக ஆக்குவான். அது ரப்போடு உள்ளது. எந்த ஆசாமியாலையும் அவர் எவ்வளவு பெரிய தாடி வச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய தஸ்பி உருட்டினாலும், எவ்வளவு பெரிய தலப்பா கட்டினாலும் அவைகளால் புள்ள உண்டாக்க முடியாது. 7 மண்டால் தான் நினைச்சு தன் பொண்டாட்டிக்கு சவால் விட்டு ஒரு புள்ளையை நினைச்ச நேரம் உண்டாக்கி காட்டட்டும் முடியாது. எத்தனையோ ஆசாமிமார் பிள்ளை இல்லாமல் இருக்கிறார்கள், மத்தாக்களுக்கு பிள்ளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பச்சை பொய்யை ஏமாத்தி விட்டு ஏமாறக்கூடாது. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இப்ப அல்லாஹ் இடத்துல மாறி கேட்காரு, எனக்கு அல்லாஹ் எப்படி வரும் என்று சொல்லி போட்டு கேட்டு அல்லாஹ் சொல்கிறான், கால கதாலிக், அது அப்படித்தான் ஹுவ அலைய ஹய்யின், அது எனக்கு ரொம்ப லேசானது. வகத் ஹலக்துக மின் கப்ல் வலம் தகு ஷைஆ, நீ ஒன்றுமே இல்லாமல் இருந்தாய், உன்னை நான் உருவாக்கினேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டானா. சொன்ன திருப்பி கேட்கார், ரப்பி ஜஅல்லி ஆயா, யா அல்லாஹ் என்றே நீ சொல்லாயே ஒரு பிள்ளை ஒன்று எனக்கு உருவாப்போன்று, மலடியோட வயிற்றுல பிள்ளை உருவாப்போன்னு சொல்லுறாயே, அது ஆம்பிள்ளை. அப்படி ஒன்று உண்டாகுவதற்கு முந்தி நீ சொல்ல நினையாதது, அதாவது காரண காரிய உலகத்திலே இந்த காரணகாரிய உலகத்துக்கு அப்பால் ஒன்று ஒரு அத்தாட்சியரை காட்டணும். எது இயல்பாக நடக்கிறதோ அந்த இயல்பை மாற்றி வினோதமாக எனக்கு ஒன்றை காட்டணும் என்று அவர் அல்லாஹ் இடத்துல கேட்டார். நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் மனசாந்திக்காக ரப்பி ஜஅல்லி ஆயா, ஆயத்துக அல்லா துகல்லிமன் நாஸ ஸலாஸத அய்யாமின் இல்லா ரம்ஸா. இப்ப அல்லாஹ் சொன்னான், உனக்கு அத்தாட்சி வேணுமா? அவனுடைய அத்தாட்சி என்ன தெரியுமா? 3 நாளைக்கு மக்களோடு நீ பேச முடியாது. இப்ப நான் பேசிக்கிறேன், திடீரென என்னால் பேச முடியாமல் ஆனால் என்ன, மனிதன் பேசிக்கிருப்பான், திடீரென பேசாமல் ஆனால் அது ஒரு அத்தாட்சியா மாறுகிறது. நீ 3 நாளைக்கு நான் பேச முடியாம இருக்கும். கையால தான் சைக்கிளை செஞ்சுதான் பேசணும், கையோ கண்ணாலேயோ சைக்கிளை செஞ்சுதான் பேச முடியக்கூடிய நிலை ஏற்படும். இதுதான் உனக்கு அத்தாட்சி என்று அல்லாஹு தஆலா அவருக்கு அவ்வாறு ஒரு அத்தாட்சியையும் காட்டினான். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று என்ன நடக்கிற சமுதாயத்திலே, நபி அலைஹிஸ்ஸலாம் இறைவனின் தூதர், இன்று என்ன நடக்கிறது? ஒருவர் தொழமாட்டார், தாடி வச்சுக்கிருப்பார். ஏன் தாடி வச்சிருக்கார்? சுன்னத்தண்டல்ல, அவர் முடி வெட்டாததால அப்படியே வளர்ந்தது. மீச வளர்ந்தது, மீசையில கை வைக்காட்டாலே அப்படி, அதனால முடி வளர்ந்தது, முடியில கை வைக்காட்டாலே. இப்படி இருக்கிறதுக்கு இஸ்லாத்தில் அங்கீகாரம் இருக்கா? யார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மல்லம் யௌகுத் மின் ஷாரிபிஹி ஃபலைஸ மின்னா, யார் மீசையை எடுக்கவில்லையோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்கிறார்கள். மீசையை எடுக்காதவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொல்கிறார்கள். அதனால் மீசையை எடுக்க வேண்டும், கத்திரிக்கோளால் அப்படியே கத்தரிக்க வேண்டும், வலிப்பதல்ல. சேவ் மிஷின் போட்டு வலிப்பது குத்தம், அது வலிக்கிறதல்ல, கத்தரியால் எடுப்பது. அது ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள். அக்குள் முடி, மனிதனுக்கு முடி முளையக்கூடிய மறைவிடங்களில் உள்ள முடியை, நகத்தை 40 நாளைக்குள் எடுத்துவிட வேண்டும். 40 நாள் ரசூலுல்லாஹ் எல்லையிட்டார்கள். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? ஒரு அவுலியா என்று சொல்வார்கள், அவரு எடுத்து 40 வருஷம், எடுத்து 40 வருஷம் அவுலியாவா, அஸ்தக்ஃபிருல்லாஹ். ஆனா முஹம்மது நபிக்கு மாற்றமா நடந்த பிறகு இறைநேசன் ஆகிறது. என்ன சகோதரர்களே, மார்க்கம் எங்க? 40 நாளைக்கு மேல் ஒருவர் முடி எடுக்காமல் இருக்க முடியாது. ஆணோ பெண்ணோ நகம் வெட்டாமல் இருக்க முடியாது, வெட்டியாகணும். இப்ப சில பெசன் பொம்பளைகள் என்ன செய்வார்கள், அவர்கள் அப்படியே நாகரிகம் உலகத்தில் உள்ள டயானாக்கள் மாதிரி இவர்கள் ஆவதற்காக அப்படியே ஸ்டைலுக்காக அப்படியே முடியை நகத்தை வளர்ப்பார்கள். சிலர் 1-2 நாளைக்கு மேல 1-2 நகத்தை கூடுதலாக வளர்ப்பார்கள் ஸ்டைலாம் என்று. அது சைத்தான். வீட்டில் உள்ள பொறுப்புதாரிகள் வெட்ட செல்ல வேண்டும், வெட்டவில்லையா வெட்டி விடுங்கள், தூக்கத்தில் முடிச்சு கத்தரித்து விடுங்கள் நகத்தை. உங்களுடைய சகோதரி மேல் அப்படி நெடுசாக வளர்த்திருந்தால். ஆமா, அன்புக்குரிய சகோதரர், டெய்லர் மாதிரி இருப்பீர்கள், உங்களுக்கு டெய்லர் வேலை வேணும் தான், அதற்காக ஒரு நகத்தை கூடுதலாக என்னது வடக்கணக்கில் வளர்த்து வச்சிருக்கலாது, சுண்ணாவுக்கு ஏற்ப வச்சு விடுங்கள். இந்த நகம் இருந்தால் தான் டெய்லர் வேலை செய்யலுமா? இல்லை, செய்யலாம். சாபாக்கள் காலத்தில் டெய்லர் இல்லையா? இருந்தார்கள் தான். உடுப்பு தைக்கிலே இருந்தார்கள் தான்.
எனவே ஷைத்தானிய முறையில் இருக்கக்கூடாது. மொத்தத்தில் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டது என்ன? 40 நாளோடு முடிவெட்டணும். இந்த அக்குள் முடி மத்த முடியில் எடுத்துக்கொள்ளணும், நகத்தை விட்டு விட வேண்டும். அதை விட்டு விட்டு என்ன நடக்கிறார்கள்? ஆனால் இந்த கொண்டை இருக்கிறதே தலைமுடி, ரசூலுல்லாஹ் தோல்புயம் வளரும் வரையும் முடி வைத்தார்கள். தோல்புயம் வரை அது எவரிபு அலா மங்கிபைஹி, தனது 2 தோல் வரை அது அடிக்கும் என்ற அளவுக்கு அதிசயம் வருகிறது. அதே மாதிரி காதுச்சோனை வரை வெட்டினார்கள். அப்படி வெட்டலாம். அது நேரம் அந்த கட்டு இந்த கட்டு எத்தனை கட்டுகள் வருகிறதே, அந்த நடிமார்களை ஃபாலோ பண்ணி, எங்களுடைய நபிமார்கள் நடிகர்மார், இந்த நடிகர்மார்களை ஃபாலோ பண்ணி முடிவெட்ட கூடாது. சத்தியா கட்டு அந்த கட்டு எத்தனை கட்டெல்லாம் சொல்லலாம். இப்ப என்ன கட்டு வந்திருக்கிறது தெரியாது, நாளைக்கு ஒரு கட்டு வரும். எனவே இது அடிப்படை இல்லாமல் சாதாரணமாக முடிவெற்ற மாதிரி வெட்டிக்கொள்ளும் தேவையை பொறுத்து. ஆனால் வளர்க்காமல் தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஊத்த உடுப்பு கொடுத்துக்கிருப்பார், ஊத்த உடுப்பு உடுத்திருப்பார், நாம் பட்டாமல் இருந்திருப்பார், மீச வளர்ந்து எங்கேயாவது இருக்கும். இப்படியான ஷைத்தாங்கோலத்தில் ஒருவர் இருப்பார். அவரை அவுலியா என்பார்கள். என்ன என்றால் பேசக்கூடாது. அவரு கேட்டுருமாம், என்னையா பேசக்கூடாதான் கேட்டுருமாம். என்ன சகோதரர்களை, முகமது நபியை விட பெரிய அவுலியாவா? சஹாபாக்களை விட பெரிய இப்படி ஒரு சஹாபியை காட்ட முடியுமா? வலிமார்களில் எல்லாம் மேலான வலிமார்கள் சஹாபாக்கள், ஒருவரை கூட காட்ட முடியாது. எனவே நாம் இப்படியானவரிடம் போய் என்ன செய்கிறார்கள்? அவர் இறந்து விட்டால் அவரிடம் பிள்ளையை கேட்கலாம் என்று போகிறார்கள். உயிரோடு இருந்தால் அவரிடம் சென்று அதை கொடுத்து இதை கொடுத்து, சிலர் அது சில பகுதிகளில் நடக்கிறது. ஷேகோடு தனியே கதைக்க விட்டுருவார்கள். ஷேகோடு கதைக்க தனியே விட்டுருவார்கள். அஸ்தோபுருல்லா அஸ்தோபுருல்லா. ஒரு ஆணும் பெண்ணும் தனித்திருந்தா 3ஆவதா ஷைத்தான் பெறுவான். இது ரசூலுல்லாஹ் சொன்னது. ஒரு ஆணும் பெண்ணும் தனியே இருந்தால் 3ஆவதாக ஷைத்தான் பெறுவான். அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் தான் மனைவியோடு பாதையிலே போகிறார். இந்த கடைசி 10 லைலத்துல் கத்ர் வரக்கூடிய நாளில் இத்திகாஃப் இருக்கக்கூடிய காலம் இருக்கிறது. இந்த காலகட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலானுடைய காலத்தோடு, அதாவது தன் மனைவியோடு வெளியில் போகின்றார். அவர்கள் முகத்தை மூடுவார்கள். நபிமார்களின் மனைவியர்கள் முகம் மூட வேண்டும், நபிகளாரின் மனைவியர்கள். அதனால் பாதையில் போவது யார் என்று தெரியாதல்லவா? அப்போது ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு போகிறார்கள், நான் என் மனைவியோடு போகிறேன் என்று. ரசூலுல்லாஹ் பாதையில் ஒரு பெண்ணோடு பர்தாவோடு போன போது மற்றவர்கள் சந்தேகப்படக்கூடாதல்லவா என்று என் மனைவியோடு நான் போகிறேன் என்று சொல்லி மக்களுக்கு களங்கம் இல்லாமல் போனால் இன்று என்ன நடக்கிறது சகோதரே? இதுதான் ஒரு ஆன்மீக தலைவரின் முன்மாதிரி, ஆன்மீகத்தின் உச்சக்கட்டத்தில் உள்ளவரின் முன்மாதிரி. மற்றவரின் களங்கப்பால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் பையத் செய்தார்கள், ஆண்களுக்கும் பையத் செய்தார்கள், பெண்களுக்கும் பையத் செய்தார்கள். ஆண்களுக்கு பையத் செய்வது கையை பிடித்து, பெண்களுக்கு அவர்கள் எந்த ஒரு பெண்ணையும் கையால் தொடவில்லை. எந்த ஒரு பெண்ணை மனைவியர்களை தவிர தான் பையத்தின் பெயரால் தொடவில்லை. சுப்ஹானல்லாஹ். எங்கே ஹராம் எங்கே ஹலால்? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை நேசித்தால், அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற வேண்டும் என்றால், அதாவது வலிமார்களாக இறை நேசர்களாக நாம் ஆக வேண்டும் என்றால் என்ன செய்யட்டுமாம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் கூறுங்கள். நபியை நீங்கள் சொல், என்னை பின்பற்றுங்கள் என்று நபியை நீங்கள் கூறுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். எனவே ஒரு இறைநேசர் என்பவரின் வெளிப்படையான அடையாளம் நபிகளாரை போன்று நடப்பார். சொல்லால், செயலால், வணக்கத்தால், மற்றவர்களோடு நடக்கின்ற நடவடிக்கையால், பெண்களோடு நடக்கின்ற விதத்தில், ஆண்களோடு நடக்கின்ற விதத்தில், குடும்பத்தோடு நடக்கின்ற விதத்தில், எல்லாத்திலும் அவர் நபியை போன்று நடப்பார். அவர்கள் ஒரிமார்களாக ஆவார்கள், ஏனையவர்கள் ஷைத்தானுடைய நேசர்களாக ஆவார்கள். எனவே சகோதரர்களே, கண்டகின்றவர்கள் எல்லாம் இந்த நபிமார்களுடைய முன்னுதாரணத்தை தள்ளி வைத்துவிட்டு உங்களுடைய தேவைகளை கேட்டு பிள்ளைகளை தேடி போகாதீர்கள். உங்களுக்கு கஷ்டமா? உலகம் என்றாலே ஒரு சோதனை களம். இந்த சோதனை களத்தில் அல்லாஹ் உங்களுக்கு பிள்ளை இல்லாமல் ஆக்குவான், 10 வருஷம் இல்லாமல் ஆக்குவான், 15 வருஷம் இல்லாமல் ஆக்குவான். அது இறைவன் சோதனையாகத்தான் ஆக்கி வைத்திருக்கிறான். உங்களுடைய சொத்தை இல்லாமல் ஆக்குவான். எனவே நோயாக இருந்தால் மருந்து செய்யுங்கள். நோய் இல்லாமல் அவன் இறைக்கையில் ஏற்படுத்தியதா இருந்தால் அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள், அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள். பிரார்த்திப்பதற்கான முறை அவனிடம் நேரடியாக கேட்பது. நேரடியாக கேட்டால் அவன் தருவான். இறைவனுக்கு எங்களது குறைகளை சொல்வதற்கு சைட் சப்போர்ட் யாரும் தேவையில்லை. காரணம், எங்களின் குறைகளை எங்களை விட அறிந்தவன்.
எங்களின் குறைகளை எங்களை விட அறிந்தவன். அப்படி கொண்ட இறைவன் அல்லாஹ்விடத்தில் எங்களின் குறையை சொல்வதற்கு ஒரு மினிஸ்டருக்கு தரகர் தேவைப்படுற மாதிரி அல்லாஹ்விடக்கும் தரகர் தேவை என்று சொன்னால் அல்லாஹ்வை அவன் கொச்சைப்படுத்துகிறான். படைத்த ரப்புக்கு எங்களை பற்றி அறிமுகப்படுத்த ஆள் தேவை என்று இல்லை. தேவை என்று சொன்னால் அவன் இறைவனின் அறிவை அவன் மனிதனின் அறிவை போன்று சிறுமைப்படுத்தி விட்டான். அது மாபெரிய பாவம். அவன் ஆலிமுல் கைபி வ ஷஹாதா, மறைவானதை ரொம்ப அறிந்தவன், வெளிச்சத்தில் உள்ளதையும் ரொம்ப அறிந்தவன். அவனுக்கு எங்களை பற்றி சொல்வதற்கு யாரும் தேவையில்லை. அந்த ரப்பிடம் 100 கொலை செய்துவிட்டு கையேந்தினாலும் அவன் நாடினால் மன்னிப்பான். உனக்கு 1000 தேவையா, கேட்டுக்கொண்டே இரு, அவன் சந்தோஷப்படுவான். கேட்க கேட்க சந்தோஷப்படுவான். கேட்காமல் இருந்தால் ஆத்திரப்படுவான். அந்த ரப்புக்கு இடையிலே தரகரை ஏற்படுத்தாதீர்கள். இன்னஹு சமீஉன் கரீப், அவன் ரொம்ப அண்மையில் இருந்து கேட்கிறவன். அவன் அரசில் இருந்தாலும் அவன் ரொம்ப கிட்ட இருக்கிறான். நமக்குத்தான் கிட்ட என்பதும் தூரம் என்பதும் படைத்த ரப்புக்கு தூரம் கிட்ட என்கிற வேறுபாடு கிடையாது. அமைதி அதாவது சத்தமானது சத்தமற்றது என்ற வேறுபாடு கிடையாது. இருள் வெளிச்சம் என்ற வேறுபாடு கிடையாது. எல்லாவற்றையும் சமனாக அறிந்தவன் அந்த ரப்பிடத்தில் உங்களுக்கு என்ன தேவை வந்தாலும் நேரடியாக கேளுங்கள், அல்லாஹ் தேவைகளை நிறைவேற்றுவான். இதுதான் நபிமார்கள் காட்டிய வழி என்பதை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.